வைத்த 11 வெகுவேறு குலாவினும் மகராச தனயோதனை. இப்போ இந்த கோச்சாரத்தில் ஏதாவது அந்த ஐப்பசி மாதம் பிறந்தவங்களுக்கு சூரியன், சுக்கிரன், இப்போ செவ்வாய் இந்த இடத்துல இப்போ குருவினுடைய பார்வை பலம் படும்போது இன்னும் அது ஒரு மிக சிறந்த ஒரு யோக பாக்கியமாக இருக்கும். 11ஆம் இடம் என்பது மறுதிருமண வாழ்க்கையை சொல்கிறது. அது யோகமாக அமையக்கூடிய காலகட்டம் இருக்குது. இவ்வளோ நாள் மூத்த சகோதரத்தோட ஒரு சில பேர் பிரச்சனையாக இருந்திருப்பாங்க. அவங்களாம் ஒற்றுமையாக வரக்கூடிய ஒரு பொருளாதாரத்தில் நிறைய சிரமப்பட்டேன். இப்போ தான் இந்த பேங்க் பேலன்ஸ்லாம் கொஞ்சம் ரைஸ் ஆகுது அப்படின்வாங்களே, அந்தமாரி ஒரு சேமிப்பை உயர்வதற்கான ஒரு காலகட்டமாக இருக்குது. இதெல்லாம் நேரத்தை வீணடிக்காமல் உழைக்கணும். உழைச்சா இந்த காலகட்டத்தில் சம்பாதிச்சிடலாம். காலம் ரொம்ப முக்கியமானது. காலம் அறிந்து செயல்படணும் தனுசு ராசி. அந்த கால விரயம் பண்ணவே கூடாது. முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல ஆல்ரெடி அர்த்தாஷ்டம சனி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சரிங்களா? அப்போ உடம்புலேருந்து வேர்வை துளி வரணும். எப்படி பறவை இறை தேட கிளி அதிகாலையிலே பறந்துடும் இல்லையா, அந்தமாரி நம்ம உழைக்கிறதுக்கு ரெடி ஆகிடணும் இந்த காலகட்டத்தில். நம்ம பழமையான நூல் தொல்காப்பியத்தில் சொல்லுவாங்க, முதலெனப்படுவது நிலம் போல திரண்டின் ஏங்கோண மொழியில் இயல்பறிந்தாரே அப்படின்வாங்க. அப்படின்னா காலம் அறிந்த ஒவ்வொருத்தவங்களும் செயல்பட்டோம்னா நம்ம ஜெயிக்க முடியும். காலம் ரொம்ப முக்கியம். அர்த்தாஷ்டம சனியை பார்த்து பயப்படத்தில் உழைப்பு அதை நோக்கி பயணம் பண்ணோம்னா நிச்சயமாக இந்த தனுசு ராசிக்காரங்க மிகப்பெரிய வெற்றியை கட்டாயமாக அடைய முடியும். இது ஒரு பொதுவான பலன் தான். உங்களுடைய தசா புத்தி தான் ரொம்ப மெயின். அதன் வழியாக தான் இப்போ அந்த பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கும். நமக்கு நன்மை தீமை தசாபுத்தின் வழியாக தான் இந்த கிரகங்கள்லாம் கொடுக்கும். பொதுவான பலன் தான். இதுக்காக போட்டு ரொம்பவும் பயப்பட வேணாம். அர்த்தாஷ்டம சனி இருக்குது அப்படின்றதெல்லாம் நினைக்க வேண்டாம். நீங்கள் மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் அருகாமையில் உள்ள ஜோதிட தொடர்பு கொள்ளலாம், இல்லை குடும்ப ஜோதிட தொடர்பு கொள்ளுங்கள், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன், தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.